ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நீங்கள் நல்ல சோமாக இருக்கிறீங்களா மக்களே? நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நம்மளோட வீட்டை நிற்கிறேன். இன்றைய கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு சமையல் காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? இந்த கிச்சனுக்குள்ளே வந்து நின்றாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன சமையல் தான் நன்மையாக தானே. வேறு என்னென்ன சமைக்க போகிறோங்க மாதிரி என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா? என்ன சொன்னால் கனகாலம் சிக்கன் நிறைய ஒரு மாதமாச்சு சமைச்சு சிக்கன் பிரியாணி அடிக்கடி சமைக்கிறேன். நாங்கள் முதல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கிறேன். இது இன்றைக்கு ஒரு சிக்கன் லெக்கில் சமைக்க போகிறோம். ஒரு நாள் சிக்கன் ப்ரஷ் பீஸில் சமைச்சினாங்க. இன்றைக்கு லெக்கில் சமைக்க போகிறோம். வித்தியாசமாக எப்படி இருக்குன்ற காட்ட போகிறோம் உங்களுக்கு இன்றைக்கி. அதுதான் நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க மக்களே. மற்றது வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய வீடியோ உங்களை தேடி உடனடியாக வரும் மக்களே. மற்றது எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. மற்ற என்னென்ன சொன்னால் மக்களே, நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ நிறைய பார்க்குறீங்களே, எனக்கு நல்ல சந்தோஷம். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்களே. அதே போல் நீங்கள் வீடியோ என்ன பார்க்குறீங்களே லைக் பண்ணி கமெண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, அப்படியே வீடியோக்குள் போவோம் வாங்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, ரெடி ஆகிட்டு சமைக்கிற சாமான் எல்லாம் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. வேறுங்க சிக்கன் லெக்கு வெட்டி வச்சுக்கிறேன். நல்லா நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. நான் இப்போ வந்து பாருங்க இங்கே என்னென்ன சமைக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். கொரிகண்டா, மிண்டு, டொமாட்டோ, உள்ளியெல்லாம் முடிச்சு வச்சுக்கிடாது. வெங்காயம், இங்கெல்லாம் வந்து மஞ்சள் போட்டு பிரட்ட போடுறேன். என்னென்ன போட்டு பிரட்ட போகிறீங்களா? இங்கே இதான் நாங்கள் பாவிக்கிற பிரியாணி பவுடர். சிக்கன் பிரியாணியும் போடலாம். பம்பாய் பிரியாணி என்ன பம்பாய் தானே, பம்பாய் பிரியாணி. இது சிக்கன் படம் போட்டிருக்கு. இதில் வந்து சிக்கன் பிரியாணின்னு மொழி இருக்குது, அதுவும் இருக்குது. நாங்கள் ரெண்டும் பாதிக்கிறோம். நாங்கள் வேறுங்க உப்பெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டுறா. அந்த பவுடர் போடுறா வேறுங்க. அந்த பவுடர் எல்லாம் போட்டு பிரட்டி வைக்க போகிறோம். ஊற வச்சா தான் அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியெல்லாம் போட போகிறோம் வேணே. இஞ்சியெல்லாம் போட்டு பிரட்டி வைக்குவோம். வச்சா தான் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? போடுங்க மடியா. என்ன வடியாக பிக்கலை வேலைக்கு. வேறு என்ன கூட போகிறீங்களே? உள்ளி பேஸ்ட் என்ன பேஸ்ட் இல்லை, உள்ளி இடித்து வச்சுக்கிறீங்களா? இஞ்சி உள்ளி எல்லாம் கொஞ்சம் தேசிக்காய் விட இல்லை, தேசிக்காய் விட வேறு இஞ்சி கொஞ்சம் போட்டு மெட்ட வதக்க வந்து இப்போ கொஞ்சத்தை போட்டு பிரட்ட போகிறோம். வாசனைக்கு பிரட்டு க்ளவுஸை போட்டு பிரட்டு கையால் பிரட்டு க்ளவுஸ் நான் பிரட்டு வேறு கூட பிரட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஊற நாங்கள் மெட்டலில் பார்க்கல ஊறிடும். வேறு வடையாக பிரட்டுறீங்களா? பிரட்ட தெரியும் கோழியா? எத்தனை கோழி கால் ஆகுதுங்களே? சரி, கோழி கால் முடியாது நீங்கள் ஒடிக்க பண்ணுறான். இதோ 2 டிஷ் என்ன 2 டிஷ் உடைச்சிட்டு அதில் இருந்து அந்த ஸ்ட்ராங் இல்லையா? இது ஸ்ட்ராங் இல்லை. இது சும்மா நாங்கள் அந்த கோழிகள் வெட்டுறதுக்கு சும்மா மரக்கறிகள் ரெடி வைக்கிறதா வாங்கினாங்களோ ஸ்ட்ராங் இல்லை. இதோட 2 தடவை மாற்றிட்டு வரீங்க. பாப்பா பிஞ்சு இங்கே உடைச்சி போச்சு பாருங்க. ஐயோ, இதுதானே வேலை உடைக்கிறது. அமர்த்துற உங்களோட தைரியத்தை காட்டினா உடையும் தானே. தைரியத்தை சட்டியில் போடக்கூடாது. எனக்கு தான் சில உடைச்சி வச்சு வாங்குற காசு. சரி, உங்களோட தைரியத்தை காட்டுறேன்னு அதை என் சட்டியிலே காட்டுறது. காசு இல்லையா? நீ நான் திருப்பி அடிச்சிடுவேன். சண்டை வந்தால் தூக்கி அடிச்சு உடைக்க முடியாது. சட்டி பாடு. ஐயோ ஐயோ, அதெல்லாம் கடிச்சு விட்றாங்க மாதிரி. அந்த உள்ளி போட்டு கொஞ்சம் வாசம் பேர் தானே பெற்ற உள்ளி தானே. இனி வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லி உங்களை பாட்டெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றுறா. எண்ணெய் நல்லா ஊற்றி சட்டி சூடாகினா எண்ணெய் ஊற்றி அந்த வித்தியாசம் தெரியும். என்ன டக்குன்னு சுடு ஆகி வருது. நீங்கள் அந்த கருவாப்பட்டை போட போகிறீங்களா? கருவாப்பட்டை போட போகிறா வேறுங்க போடுங்க. ஓகே, எண்ணெய் சூடாகிடும். சூடாகிடுச்சு. கருவாப்பட்டை 4 பெருசாக போடுவீங்களா? உடைஞ்சிடும். இனி என்ன போடுறீங்களா? என்னென்ன போடுறோன்னு சொல்லுங்கள். இது என்ன சமம்? ஏலக்காய்
ஏலக்காய் போடுற சும்மா கேட்குறான் உங்களை நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் என்ன நீங்கள் சமைக்கிறீங்க நீங்களாம் சொல்லுவோம். ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்து என்ன? மிளகு போட போகிறா யாருங்க மக்களே. மிளகு போட்டாச்சு. நீங்கள் சொல்லணும் சமைக்கிற நீங்களாம் சொல்லணும் என்னென்னு. மிளகு போட்டாச்சு. நீங்கள் நடத்த போகிறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பெரிய சமையல்காரன். நான் சமைப்பேன் நீங்கள் சொன்னால் தானே தெரியும் என்னென்னு. அடுத்து என்ன போடுறீங்க? தெரியத்தானே. கராம்பு. இந்த கராம்பு கணக்கு போகிறேன் உரைக்கும். பால் மிளகு என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? பால் மிளகு என்ன வால் என்ன காட்டுங்க வால் பாப்போம். கையில் காட்டும். பால் மிளகாம் பாப்போம். இதான் பால் மிளகாங்க. அந்த பால் வந்துடுறே பால் மிளகுன்றீங்க. இது என்ன சாமான்? என்ன தாங்க என்ன இது? இதான் என்னாசி பூ. அதையும் போடுறேன். ஏன் என்னாசி பூ போடுறது? என்னாசி பூ போட்டு கொஞ்சம் வாசம் பெறுமோ. என்னாசி பூ போட்டாச்சு. பேபி லீஃப் போடுறோம். பேபி லீஃப் போட்டாச்சு. பேபி லீஃப் எல்லாம் போட்டாச்சு. இனி என்ன வதங்கிட்டு நான் சட்டியை குறைச்சி விட்டீங்க. அதான் இது வேற இல்லை. சட்டி கொஞ்சம் கொதிச்சா தான் நல்லா இருக்கும். வதங்க சொல்லுங்கள். என்னத்துக்கு கறி போகுது அப்போ படிச்சு பறக்கும். வெங்காயத்தை வந்து ரெடியாக வச்சுக்கிறா. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கிளறுங்க. ஏன் ஆட்டுறீங்க? பறக்குது என்ன கரைச்சல்லாட. இப்போ அடுத்த வந்து வெங்காயம் போட போகிறா. வெங்காயம் ஓ சூப்பராக இருக்கு. வெங்காயம் கணக்கு வெங்காயம் என்ன ரொம்ப டேஸ்டாக இருக்குமே. கணக்கு வெங்காயம். இந்த வெங்காயம் எத்தனை வேணும்? 10 பேருமே ஒரு நாளைக்கு 10 போட்டாக்க இந்த கதி என்ன? நான் கடங்காரன் தான். என்ன கடையில் போய் தவறாங்க. அப்போ நான் கடங்காரன் தானே. அப்போ நீங்கள் எப்படி வெங்காயத்தை போட்டால் நான் இந்த ஊருக்கு காசு அனுப்புறது. வீடியோ பார்த்து சொல்லணும். இன்னும் ஊழா வெங்காயம் போட்டு சமைக்கிறீங்க. ஊழா சிலவாளி என்ற என்ன பேருந்து என்ன சொல்லணும் உங்களை தான் சொல்லிடணும். பாதி ஒரு கடைக்கு பாதி தான் போடுவோம். ஒன்று போடக்கூடாது. எங்க வேற இருந்து ஃப்ரீயா உங்களுக்கு? ஃப்ரீயாவது இங்கே லண்டனில் தாராவது யாராவது ஒரு சாமானியம் ஃப்ரீயா தரேன். தண்ணி மாத்திரம் தெரியும் ஃப்ரீயா. சரியா என்னென்னு சொன்னால் கணக்கு வெங்காயம் போடுவோம். பாதி வெங்காயம் போட்டால் நல்லா இருந்திருக்கு. வேணும் போடா விடலாம். வேணும் வெங்காயம் போட்டு கிளறப்படுறதுக்காக மக்களே நாங்கள் ஒரு ஃபன்னாக கதைக்கிறோம். சீரியஸாக எடுக்காங்க. நாங்கள் வந்து பிரியாணி கொடுக்குறோம். நெய் விடாமல் தான் சமைக்கிறான். எந்த ஆசைக்காக நெய் விடுது. நெய் விடுங்க. நெய் ஊற்றி கொடுத்து வேறுங்க. எனக்கு நெய் போட்டால் என்னென்னா அடுத்த நாள் சாப்பிட பழுதாப்போம். என்ன மச்சி அடிக்கும். ஒரு ஓகே நெய் போட்டால் நல்லா இருக்கும். இந்தியாவிலலாம் நெய் போட்டு தான் சமைக்கிறோம். நெய்யெல்லாம் போட்டாச்சு பாருங்க. நெய் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கொண்ட கலர் மதுரை சேர்த்து கிளஞ்சிட்டு டக்குன்னு அதே போட்டு கிளற போடுது பாருங்க. வாசம் அடிக்குது. நெய் என்ன நெய் வாசத்தை தான் போடுற கூட எனக்கு. அது ஓகே போடலாம். நான் போடுறேன் இல்லை கூடுதலாக நெய் போட்டுக்கிறேன். ஓகே என்னென்னு சொன்னால் மக்களே வெங்காயம் வந்து நல்ல பவங்கள்ல வதங்கி வரணும். வேறங்க வதங்கையில் இப்போ வந்து நாங்கள் முட்டை அவிய போடுறோம். முட்டை வந்து 6 முட்டை போட போகிறோம். ஃபுல் ரேஞ்ச் முட்டை. இது பாம் முட்டை. அதான் நல்ல ஃப்ரெஷ் பாம் முட்டை. கமராவில் புகை அடிக்குது. வேறங்க முட்டை அவியட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குது. என்னென்ன போடுறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வெங்காயம் கிட்டத்தட்ட வதங்கி வந்துட்டு. ஏன் முட்டைக்கு போடுறீங்களா மாதிரி? முட்டைக்கு வந்து ஏன் உப்பு போடுறாண்டா உடைக்க ஈஸிக்காக. எனக்கு தெரியும். ரெண்டே தான் தெரியும். உண்மையா கிச்சன் பக்கம் வராமே வீடியோ எடுக்குவேன். நல்லா வதங்கி வந்து 2 மீட்டர் போடும். இன்னும் கொஞ்சம் வாங்கணும். என்ன இனி வந்து டொமாட்டோ போட போகிறோம். தக்காளி பழம் பேரங்க போடுவோம். கொஞ்சம் வதங்கிட்டு ஓகே. அது நீ இதோட சேர்ந்து வதங்க கணக்கே வருங்க மாதிரி. நீங்கள் சாப்பாடு செய்ய நுணுக்கம் பார்க்குறது டக்கு நாங்கள் டக்கு டக்குன்னு சமைச்சு போடுவோம். வாங்கல
சரியா அதை போடுங்க ஓகே கொஞ்சம் மதம் போடணும் நானும் கவலை 1 மணி பண்ணிக்கிறேன் தக்காளி பழம் போடுவான் தக்காளி பழம் போடுறா இல்லை வதம் கட்டுவான் என்ன பவுன் கலரில் வரணுமா நல்லா பவுன் கலரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமாட்டோ போடுற வேறுங்க டொமாட்டோ அடுத்து என்ன போட போகிறீங்களா டொமாட்டோ போட்டு கிளறுங்க நல்லா பார்த்தீங்கன்னா டொமாட்டோ போட்டாச்சு வெங்காயம் தெரியும் நான் சொன்னேன் முதல்ல நல்லா வதங்கி வந்துட்டு என்ன உதவி சேர்ந்து வதங்கிடுமாண்டு என்ன சொல்லுங்க கேட்குறீங்க நீங்கள் நாங்கள் பொண்டாட்டின்னு சொல்லி கேட்குறோம் நீங்கள் பெருசன்ற முடியாது சரியா நாங்கள் சொல்கிறோம் தேவையான அது ரொம்ப மோசம் தானே விரட்டி வச்சுக்கிறீங்க பெருசன் மேலே என்னென்னு சொன்னால் நீங்கள் விரட்ட நடுங்குது கால் கையெல்லாம் 2 காலம் நடுங்குது என்ன ஐயோ ஐயோ பண்ணா காய்ச்சி வீடியோ எடுக்கிற மக்களே இதெல்லாம் சீரியஸாக எடுக்கக்கூடாது இது கொமெடியா இன்னும் சட்டியாவது அடிக்கிறது தெரியல போடுங்க மேட்டாது நல்லா வதங்கணுமே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே தக்காளி பழம் வெங்காயமெல்லாம் மதங்கி வந்தோடனே இப்போ இஞ்சி முள்ளியும் இடித்து வச்சுருந்தோம் அதை போடுறோம் அதை பார்த்தோன்னு அதை போட்டோன்னு ஒரு வாசம் கொண்டு வரேன் கிளற பேருங்க சூடு போட்ட உடனே கொஞ்சத்தில் ஒரு வாசம் கொண்டு வரேங்க ஆமாண்டு இதை போட்டு நல்லா கிளறுறோம் கிளறு கொடுக்குறாங்க அங்கே வேறங்க முட்டை வந்து நல்லா கோச்சிடுது கோச்சி குழுன்னு சத்தம் ஆகி பிறக்கு கோச்சிடுது முட்டை குமேரி நிப்பாடுங்க அவிஞ்சிட்டு கொதிச்சு தண்ணி கொதிச்சு பாருங்க மேலே பிறகு நல்லா வாசம் அடிக்குதுங்க பாரு என்ன உள்ளி போட்டு நல்லா வாசம் கொண்டு வருது கம்மண்டி இருக்கும் போல இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ பச்சை மிளகா போடுறாங்க முழுசாக போடுவேன் பச்சை மிளகா முழுசாக போட்டால் தான் நல்லது தானே பாருங்க மிளகாயை போட்டு கிளறா பிரியாணிக்கு எரிஞ்சு வச்சுக்கூடா இல்லையா நல்லா வாசம் அடிக்குதா அடிப்பிடிக்கின்ற கண்ணே அதான் பிரச்சனை அடிப்பிடிக்கும் கிளறி கொண்டு நிற்கணும் வேணும் மிளகாய் பிச்சு பிச்சு போடாங்க அடிக்கிற அடியில் சட்டி உடைய போகுது என்ன சொன்னீங்களா சரியா சட்டி உடைஞ்சா புதுசு வாங்கலாமான்னு சட்டியை போட்டு அடிக்கிறாங்க எத்தனை சட்டி கிடையாது வீட்டில் பேரங்க உதயம் கண்ணிக்கு பிரியாணி அப்படி இருக்குன்னு அங்கே முட்டையை வந்து நிப்படியாச்சு என்ன சொன்னால் பொம்பளைகளுக்கு வந்து கூடுதலாக வீட்டில் வந்து கிச்சனுக்குள்ளே சட்டி பானை எனக்கு இருக்கணும் சமைக்காட்டியும் சட்டி பானை இருக்கணும் என்ன இந்த வடிவுக்கு வைக்கிறது சில வேறு என்ன எங்கட வீட்டு என்ன பேச்சுன்னா என்ன புதுசாக வாங்கினாலும் கொஞ்சம் நாளைக்கு சமைக்க சட்டி வாங்கினாலும் சமைக்க மாட்டான் நீங்கள் அப்படி தானே இப்போ எந்த லேட்டு தான் சமைப்பீங்களே வாசலில் மெட்டொண்டு புதுசாக வாங்கினா அது போடுறோன்னு சொன்னால் மழை பெய்தா டக்குன்னு எடுத்துடுவா மழை விட்டு ஒன்று போடுவா சரியா தலைவடியா ஏன் அப்படி எடுக்கிறீங்களா என்னதுக்கு மழை வந்து தண்ணி விட்டுருவோம் அப்போ வெள்ளம் நிற்குமா குளமா எங்களுக்கு மழை பெய்தா முன்னுக்கு முழங்கால அளவு தண்ணி நிற்கும் அந்த தண்ணி காலம் பாரு நாங்கள் வேலை முடிஞ்சு பள்ளிக்கு பிள்ளையாக நினைச்சுட்டு தான் பெறுவோம் அதாவது தண்ணி நிற்குது அது கொஞ்சம் சரியான மழை வந்தாலும் அது போகாது அந்த போகிற இது வந்து அடைச்சி போடும் அடைச்ச உடனே தண்ணி போகாத நிற்கும் அப்படி முழங்கால தண்ணி அது வந்து சிலவாக தான் போகும் அது கூடுதலாக கூட மழை வந்தால் தான் குறைய வந்தால் வராதானே கூட மழை பெய்ய தான் நிற்கும் எல்லா இடம் அப்படி தானே கூட மழை பெய்யா அந்த தண்ணி போகாதானே வேக்கால காலை எல்லா இடம் அப்படி ஊர்லேயே தண்ணி போக நிற்கும் பார்த்துனீங்க வேறு என்ன மக்களே வெயிட் பண்ணுங்க அப்படியே பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் என்ன சொன்ன மக்களே இப்போ இது போட போகிறோம் ஜோக்கேட் போடக்கும் போது மிளகா இந்த வெங்காயத்தை மிளகாய் கிளாரிக்கணுண்டா மிளகா வெட்டிச்சு பிறந்து பயந்துட்டேன் வீதி ஒன் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கு வேணும் கீரி போட முழுசா போட சில வெடிக்கும் என்ன கண்ணு ஏன் ஓடுவீங்களா கண்ணு கவர்ந்தாலும் வேண்டாம் ஜோக்கேட் போட்டு கிளற போடுவோம் ஜோக்கேட் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நான் ஜோக்கேட் போடுவேன் கூடுதல இறங்கும் நல்ல வாசம் அடிக்கும் மாதிரி பிரியாணி பவுடர் போட்டால் இன்னும் இப்படி வாசம் அடிக்கும் கம்மண்டி இருக்கும் பிரியாணி பவுடர் போட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மெல்லியில் போடுறோம்
மெல்லிலாம் போட்டு வேறுங்க நல்ல ஃபஸ்ட் பர்சன்ட்டுக்கு மெல்லி நல்லா இருக்கேன் பார்க்க கொஞ்சத்தை வைங்க ப்ராப்ளம் போடலாம் மெல்லியில் போட்டாச்சு எண்ணெயில் புதினா மிண்டன்னு மிண்டன்னு சொல்ல புதினா என்ன கொண்டு போடுறோம் இல்லையே ஒன்று பிரியாணிக்கு முதல் போட்டுங்க அது என்ன பேர் வேறங்க போட்டு கிளறப்படுது மெல்லியிலையும் மீண்டும் போட்டு கிளறப்படுது ஹொரியண்டா இங்கிலீஷில் ஹொரியண்டா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ வந்து பிரியாணி பவுடர் போடப்படுது வேறங்க முதல் கொஞ்சம் கோழிக்கு ஊற விடாமல் போட்டுனா இதுக்குள்ளேயும் போட்டு கொஞ்சம் மதக்கினா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் மிளகா வடித்து பிறந்துட்டு வேணும் வேலை பிறந்துட்டு இங்கே இந்த மிளகா ஒரு மிளகா வடித்து எல்லாடம் பிறந்தேன் எல்லாரும் கண்ணுக்கு பிறகு க்ளீன் பண்ணணும் பிரியாணியும் இல்லை உங்களோட கண்ணை தான் கொண்டு போயிருக்கணும் கழுவுறதுக்கு கண்ணு கழுவத்தான் ஒன்று உண்டு மூத்து அது எத்தனை ஒரே போல நாங்கள் பார்த்துனாங்க கண்ணுக்கு அடித்தது நல்லா பிறந்துட்டு வந்து பிரியாணி பவுடர் போடப்படுது போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு பார்த்தீங்களா போடுங்க நல்லா வதக்குங்க அதையும் போட்டு நல்லா பிரட்டிட்டேன்னு நல்லா பிரட்டணும் என்ன பவுடரையும் போட்டு நல்லா பிரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிரட்டி போட்டு வேறுங்க நல்லா இருக்கு முது போட்டு இன்னும் செம்ம வாசம் கிடைக்குது நல்லா இருக்கு இன்னும் வாசம் நல்லா பிரட்டியாச்சு பாருங்க அது பவுடரெல்லாம் போட்டு என்னென்னா தேவையான அளவு தண்ணி விடணும் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சா தான் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே பாருங்க சிக்கன் லெக் போடுறோம் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுது சிக்கன் லெக்கை போட்டு சின்ன சட்டி போட ஓகே முதல்ல ஐயோட்டு எடுக்கணும் பார்ப்போம் வித்தியாசம் செய்வாகிற ஒரு முறை இந்த கரண்டி எங்கே இடங்க முறைக்குது சிக்கனு பாருங்கள் சிக்கன் போட்டாச்சு எப்படி வந்து எத்தனை 16 பீஸ் வரும் வேணா 16 தான் வந்தேன் நாங்கள் பார்த்தோம் 16 பார்த்தீங்களா சிக்கன் வந்து எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி விட்டாச்சு பாருங்க தண்ணி விட்டு கிளறப்படுது நல்லா கிளப்பி போட்டு என்ன தண்ணி விட்டு நல்லா கிளக்கி போட்டு கோழி வந்து பீயாமல் கிளறணும் உப்பு காணா உப்பு போடும் பார்த்திங்கன்னு சொன்ன பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த சிக்கன் லெக்கை வந்து புரிம்பு எடுக்க போகிறோம் எடுத்து ஒன்றுக்க வச்சுட்டு தான் ரைஸ் போட போகிறோம் என்ன சொன்னால் அப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வித்தியாசம் செய்து பார்க்க போகிறோம் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் உடையாமல் இருக்க மாட்டாக்க செய்ய போகிறோம் வித்தியாசம் தான் செய்து பார்க்குறோம் தான் வித்தியாசம் சில பேர் வந்து அப்படியே போட்டு ரைஸை போடுறது என்ன அது பெரிய சட்டி வேணும் எங்கள்கிட்ட சின்ன சட்டி எங்களை 5 பேருக்கு இந்த சட்டி தான் காணும் வேணும் அப்போ வேணும் கோழி காலை தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டு போட்டு வைக்க போகிறா போட்டு வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் இப்போ ரைஸை போட்டுட்டு நான் உங்களை காட்டுறேன் பாருங்க கோழி நல்லா வந்துடும் வாசம் பிடிக்கேண்ணே உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா கணக்காக இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சிக்கன் லெக் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதே வந்து ரைஸ் போட போகிறாங்க தள்ளி போடுவாங்க ரைஸ் போடப்படுறது வேறங்க ரைஸை போட்டு மூடி விட்டா சரி போடுங்க ரைஸ் அப்படி போடுறாண்டு வேறங்க ரைஸ் ஃபுல்லாக போட்டால் தான் இதாக இருக்குங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு ரைஸ் போட்டாச்சு ஃபுல்லாக இனி வந்து ரைஸை வந்து அப்படியே கலக்க போகிறேன் வேறங்க மிக்ஸ் பண்ணுற எல்லாம் போட்டு பிரியாணி கிரேவியோடு மிக்ஸ் பண்ணப்படுது மிக்ஸ் பண்ணி போட்டு கணக்காக வேறு சட்டி ஓகேண்ணே அளவாக இருக்கும் சட்டி ஏண்ணே ஃபுல்லாக வேறு அதை முட்டி நீங்கள் அளவாக தானே போடுவீங்க ரைஸ் தானே தெரியும் தானே பொண்களுக்கு தெரியும் தானே அளவுக்கு நாங்கள் காய்ச்சா வந்து சிக்கல் ஆகிடும் என்ன காய்ச்சி வந்து வாயை கொடுத்து தேவையில்லை பிரச்சனை வேறு என்ன மாதிரி அவன் பார்க்க சமைச்சு தர சாப்பிட வேண்டியான் வேறவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு நீ என்ன செய்யப்படுறீங்களா
நீ அளவாக தண்ணி விட போகிறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லியில் போடுறேன். மெல்லியும் இது மீண்டும் திருப்பி போடுறேன் மேலால். நாங்கள் இப்படி போடுறதுண்டு மேலால் போடுறேன். வந்து பார்த்துட்டு போய் என் சமையல் முடிஞ்சது உண்டு. பசிக்குது கூட வெட்டி பார்த்துட்டு போகணும் பிள்ளைய. என் சமையல் முடியலையே உண்டு. நாங்கள் அப்படி இருக்குண்டு இனி வந்து மூடி விட போகிறோம். என்ன சொன்ன மக்களே, இப்போ பிரியாணி அவிஞ்சன்று இருக்குது. இப்போ வந்து நான் மெட்ட வேலையில் செய்ய போகிறேன். தயிர் பச்சி போட போகிறேன். நான் தான் தயிர் பச்சி போட போகிறேன். அது எப்படி தயிர் பச்சி போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து கரெக்டு. இது வந்து கீக்கொம்பர், ரெட் ஒனியன் பட்டி வச்சு ஒன்று கொட்ட போகிறேன். மூண்டையும் தான் போட போகிறேன். இப்போ வந்து கீக்கொம்பரை வந்து நாங்கள் சீவி போட்டு தான் போடுவோம் கூடுதலாக. இப்போ சீவி மெல்லுசா சீவி போகணும். எனக்கு மாதிரி கொஞ்சம் மாடி என்ன இந்த வீடியோ வரையாங்க. நீங்கள் கமரா பார்த்துடுங்க. என்ன பார்க்குறாங்க என்ன ஆள் கமரா எடுக்க விட என்ன பார்க்குறா. என்ன பார்த்தா இந்த வீடியோ வராது. என்ன சரியாக செய்யணும் நீ கமராவில் பார்த்தே சொல்லுங்க. என்ன மோத்து பார்க்காம சரியா ஆசைப்பட்டு தான் லவ் பண்ணி நீங்கள் லவ் ஸ்டோரி சொன்ன இந்த ஒரு மாதம் ஒரு 2 மத்திய வீடியோ வரும். எங்களோட லவ் ஸ்டோரிஸ் இல்லை. ஏன் லவ் ஸ்டோரி சொல்லக்கூடாது. காணுமா இது ஏதோ கொஞ்சம் பட்டுறேன் நுனி ஏன்னா பட்டிட்டு இது கழுவ போகிறோம். கழுவி போட்டு அடுத்த வந்து இது வந்து பின் தான் பிரச்சனை இல்லை. அதான் இதுக்குள்ளே பட்டி போடுறேன். அந்த கொண்டு பின் இதுக்குள்ளே போட சரி கரெக்ட் டைம் வந்து நல்லபடியாக சீவி போட்டு அது மேலெல்லாம் சீவுறேன். நீங்கள் நான் செய்ய லொல்லு பண்ணினா எனக்கு கோபம் வந்துடும். இது ஆல்ரெடி கரெக்டு பட்டிட்டேன். மேலாலாம் சீவுறேன் பேரம்மா. வேறு வீடியோ உண்மையாவா உண்மையாவா பார்ப்போம். சும்மா சொல்கிறீங்க நீங்களாம் வீடியோ திறமையாக படியாக பிடிப்பீங்களே அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் விட்டோம் நுனியால் அது அழியணுமே கிடையாது. இப்போ வந்து இதை எங்களுக்குள்ள போட போகிறோம். கழுவ போகிறோம். இல்லை அந்த கழுவி போட்டு தான் சரி. இது வந்து வெங்காயம் ஓடி கொண்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதே மாதிரி வெட்டி விட்டோம்டா விஷயம் முடிச்சு போட்டு அப்படியே உரிக்கும் தோலை. நான் கொஞ்சம் கூட தான் தோல் உரிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ ரெட் ஒனியன் வந்து போட்டால் தான் டேஸ்ட்டாக. மிளகாயம் போடலாமே. இந்த பச்சை மிளகாய் நாங்கள் ரைக்கும் அது ஓகே. இதை ஒட்டினா தான் ஒரு நல்ல ஈஸி கழுவ ஈஸியாக இருக்கும். இதை கழுவி போட்டு பட்டிக்கு காட்டணும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கீக்கம்பரை வந்து நல்ல சின்ன ஒட்டணும். அப்போ அந்த மெல்லிசாக ஒட்டினா தான் அந்த தயிர் பச்சைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையே வந்து நான் இன்னும் சின்ன ஆக்கணும். மூன்று கீரல் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் மொத்தம் வந்துட்டு பாருங்கள் சின்ன விட்டுறேன். இதை எண்டி போட்டு இதை சின்ன கீரி பாருங்க வச்சுட்டு சில பேர் கொஞ்சம் மொத்தம் விட்டுறேன். நான் கொஞ்சம் சின்ன ஒட்டி பார்ப்பேன். இப்படி தான் போடுறேன் நான். மனைவி சொல்லுவேன் 4 பெருசாக கிடக்கண்டு அது கொஞ்சம் லொல்லு பண்ணிடுறேன் தெரியும் தானே. சரியாக செய்தாலும் புளியன்ற ஒரு புளை பிடிக்க பார்ப்பினோம் பாருங்க. சின்ன விட்டுறேன். சரியா குமாரி பாருங்க. குமாரி உண்மையாவே நீங்கள் இண்டியா தான் இப்படி சொல்கிறீங்களே. நாங்கள் சின்ன வெட்டுறேன். நல்லா மெல்லிசா வட்டி இதில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வந்த உடனே நாங்கள் சிக்கன் லேக்கை போட போகிறோம். வேறு பிரியாணி நல்லா இன்னும் கொஞ்சம் அவிக்கணும். நான் இப்போ மேலே சிக்கன் லேக்கை போட்டுட்டு நான் அங்கே தயிர் பச்சிக்கு பட்டிக்கணுன்னா அவளை கூப்பிட்றேன். சிக்கன் லேக்கை போட கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா அவங்கள வச்சு முடிச்சு சிக்கன் லேக்கை நீ போட்டு மூடி விட்டால் டக்குண்டா அவிஞ்சிடும். அவன் இன்னும் கிளறி விடுவோம் என்ன இந்த சிக்கனும் பீயாமல் வேறு மாட்டாக்கா. சிக்கன் வந்து உள்ளே போட்டு அடியில் கிளறு போட்டு வந்துடும். இப்போ நாங்கள் இப்படி தான் சிக்கன் லெக் போட்டு செய்வது வேறுங்க. அப்படி அந்த எல்லாம் போட்டாச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சிக்கன் போட்டாச்சு. இனி வந்து மூடி நாங்கள் நல்லா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டோம்னு சொன்னால் கணக்காக போய் வரும் அவிஞ்சு வரும். சேர்ந்து நாங்கள் அப்படி அவிஞ்சோன்னு பார்க்கலாம். நான் நாங்கள் தயிர் பீச்சியை பட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் வந்து அதேமாரி சின்ன தான் பட்ட போகிறோம். 2 கட்டு கூட போட
ஒன்று காணுமே போட்டு வட்டி போட்டு பாருமே பச்சையாக சாப்பிட நல்லா இருக்குண்ணா. இது கரெக்ட் டைம் வந்து நல்ல சின்னண்ணா இதே மாதிரி சின்னண்ணா பட்டோணும் பட்டினா தான் இந்த அதே மாதிரி வேறும் சின்னண்ணா அந்த இதெல்லாம் சீரியலா சின்னண்ணா இந்த கரெக்ட் இந்த இது இருந்தால் என்ன இந்த கரெக்ட் ஓட்டுறது இது சரி வட்டி பழகி இதெல்லாம் சின்ன இதெல்லாம் ரக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ரக்ஸ் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு நான் அங்கே மிஷினில் ஓட்டுறேன் உள்ளக்கெல்லாம் மிஷின் ஒன்று வாங்கி அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு உள்ளக்கெல்லாம் மிஷின் ஒன்று அனுப்பிவிடுவோம் வேணும் பெரிய பிள்ளைகள்லாம் அனுப்பணும் பாருங்க சின்ன சின்ன வட்டி என்னென்னு சொன்னால் வெங்காயம் போட்டு போட்டு சின்ன சின்ன இப்போ தான் போட்டுறேன் நான் வெங்காயத்தை நான் இதெல்லாம் பட்டி வச்சுட்டு பாருங்க ரெண்டையும் தான் என்னோட கொஞ்சம் சின்ன ஒட்டு வாண்டு விட்டுறான் பார்ப்போம் அங்கே காட்டுங்க வெங்காயத்தை விட்டுறது சின்னனா சின்னனா விட்டுறீங்க சின்ன சின்ன ஓட்டணும் தானே என்ன நோவ போகுது வெங்காயத்துக்கு நீங்கள் விட்டுற மாதிரி பேந்து வேந்து விட்டுற நீங்களும் வளம் வெங்காயம் வளம் வேணா வெங்காயம் எல்லாம் போட்டு போடுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லியிலையும் போட போகிறோம் இதுக்கு மல்லியிலையும் போட்டுறோம் அதுவும் சின்ன சின்ன ஓட்டணும் வேணா வெங்காயம் எல்லாம் பட்டி போட்டு வச்சு பாருங்க தயிர் போட சூப்பராக இருக்கும். சில பேர் பச்சை மிளகா போடுறது தானே எங்கள் நாங்கள் பச்சை மிளகா போடுறதில்ல கூட உரைக்கும் என்ன வேறு கொஞ்சம் உரைச்சி வந்தீங்க என்ன வெங்காயம் போட்டினா கண்ணெரியும் தானே பாருங்க மல்லியிலையும் சின்ன சின்ன ஓட்டுறோம் அங்கே கையை வச்சு விட்டோம் அப்போ தெரியும். ஓகே இப்போ சரியா பாருங்க சின்ன சின்ன விட்டுப்படுது இல்லை குளியில் சாப்பிடணும் அப்போ நெல் உடம்புக்கு என்ன மாதிரி நான் என்ன அது ஒரே தேவையில்லை அவ்வளோ இது இந்த குளியல் சாப்பிடணும் இல்லை குளியெல்லாம் சாப்பிடுவோம் காசு மிச்சம் என்ன வேறங்கோ மல்லியில் போட்டாச்சு எது என்ன போட போகிறீங்களே ஜோக்கேட்டு உப்பு மல்லியில் ஒரு மணக்கு பச்சை மணம் அடிக்கானு பச்சை பூச்சி மாரி மணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜோக்கெட் போடுறோம் வேறங்க நிறைவாசி ஜோக்கெட் போடணும். ஜோக்கெட்டு வந்து வயிற்றுக்கு குளுமை தானே நல்லதானே வேறங்க ஜோக்கெட்டு மீன் கறியோட சாப்பிடக்கூடாது நீங்கள் கூடாதுன்னு சொல்கிறது ரஜிகளுக்கு தான் சாப்பிடணும் இல்லை மீன் மிரக்கறிகளுக்கு அந்த ஆக்களுக்கு அந்த வெள்ளை பிடிக்கும்னு சொல்கிறது மூங்கல்ல மீனும் இதுவும் ஜோக்கெட்டும் சேர்த்து சாப்பிட்டேன்னு மூத்தில் வெள்ளை பிடிக்கும்னு சொல்கிறது அது என்னன்னு தெரியும் ரொம்ப பொய்யோ தெரியல நான் வெள்ளைக்காரன் தானே நீங்களாம் சாப்பிடக்கூடாது வெள்ளைக்காரன் நக்கலை கருப்புண்டாலும் அழகன் தெரியுமே நான் இப்போ கருப்புன்னு சொல்லவே நீங்க சாப்பிடக்கூடாது இல்லையா நாக்கள் பிடிச்சாலும் தெரியாது நாங்கள் சாப்பிட்டா தெரியும் நல்ல கலர் நல்லா அது இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம் காணுங்க ஜோக்கெட் எல்லாம் மட்டும் அந்த மிளகா கூட நல்லா இருந்திருக்கும் ஆனால் உரைப்பெல்லாம் வேகமாக கிடந்தானே நீங்கள் வேணும் என்றால் கொஞ்சம் போட்டு அடுத்து வச்சு போடலாம் ஒரு 20-30 பச்சை மிளகா போட்டுட்டு நக்கலாம் என்னோட தான் கோபம் வந்துடுமே சரியா உங்களுக்கு பிடிக்காட்டி எங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காத சாப்பிட்டா நாங்கள் சரி சாப்பிடல இப்போ என்ன பிரச்சனை இப்போ நாங்கள் வந்து தான் சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு அப்படி நான் சொல்லையில் ஆரோக்கியம் இருக்கணும்னா சில சாப்பாடுகளை தவிர்த்துக்கணும் கொஞ்சம் ஊற்றுங்க காணுமே வேலைக்கு போய் சேரணும்னா சாப்பிடுவோம் சரியா உண்மையாவோ நக்கல் அது என்ன போடுறீங்க மிளகு இடித்த மிளகு போடுறேன் மிளகு போட்டு போடுறேன் அதே நல்லது மிளகு கட்டாக நல்லது வயிற்றுக்கு குளிர்மை நல்ல 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 புல்லை மிளகு போடுறோம் கொஞ்சம் உப்பு போடுங்கோ மேடம் உப்பு போத்தில் நான் மறைக்கிறீங்களா வீடியோ அங்கே சரிச்சு போட்டுருக்கணும் பாருங்க எல்லாம் போட்டு கிளறப்படுது இரும்பதாகுமே பாருங்க மிளகா போட்டோன்னா இது ஒன்று வேறு தானே வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கையில் தாங்க
சரி கொஞ்சம் சொட்டு தாங்க கையில். கையை நடி நீங்கள் தாரீங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. உப்பு காணுமா? உப்பு கொஞ்சம் காணும். உப்பு கொஞ்சம் போடும். மிளகும் கொஞ்சம் போடணும் போல. மிளகும் காணும். மிளகும் போடுவோம். நல்லா இருக்கு. வெங்காயம் கடி விடும். சரி பிரியாணி தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே பாருங்க பிரியாணி எப்படி வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வந்துட்டு. கோழி தான் தெரியுது, பிரியாணியே தெரியல. பிரியாணி காலை இப்போ திரும்பி திருப்பி வைக்கிற அடுத்து காலை எடுத்து வைக்கிறீங்களா என்ன சுடுவது என்ன. பிரியாணி நல்லா கொஞ்சம் வந்துட்டு லெக் பீஸை வந்து எடுத்து இங்கே புரிம்பா வைக்கிறா. லெக் பீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் லெக் எல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் கலரும் போட்டோம் நாங்கள். பேருங்கெல்லாம் கலர் போடுது பார்த்தீங்களா. அப்படி வந்துட்டு அவஞ்சி தானே அடியில் வேறு வச்சுருந்தோம். ஐயா என்ன தான் நல்ல வடிவாக வந்துட்டு நல்லா வந்துட்டு மிரப்பிலையில் கலரும் நல்லா இருக்குது. பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு. அது ஓகே. அதில் கலர் தானே இதாக வேறு மடியாக தானே மிரப்பில் குழஞ்சுவோம். மூளை இருக்குது தானே உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலையும் வடியாக கிண்டுங்க. வடியாக கிண்டுங்க. கொஞ்சம் பச்சை எல்லாம் வருது. பச்சை கலர் இப்போ நல்ல கலர் நல்லா வந்துருக்கு. பார்த்தீங்களா கலர் பிரியாணி. பார்க்க வாய் ஊரா கம்மண்டி இருக்கும் போட கண்டிக்கு. இப்போ வந்து கோழி காலையெல்லாம் இதுக்குள்ள திருப்பி போட்டு கொஞ்சம் மூடி கிடையாது மூட போடுங்க. மூடி விட்டாச்சு. பிரியாணி ரெடி. இனி சாப்பிடுங்க ஹாட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கோழிக்காலை நாங்கள் இதுக்குள்ள போட்டு மூடி இருக்கிறோம். நெஞ்சு எங்கடைய கோழிக்கால் அப்போ நீ அவைக்கு எடுத்து சாப்பிட பிள்ளைகளுக்கு. பிரியாணி ரெடி மக்களே பாருங்க. பிரியாணியை அந்த மாதிரி வந்திருக்கு பிரியாணி. வாங்க பிள்ளைகளை சாப்பிட. சிக்கன் கலர்களை போட்டாச்சு உள்ளுக்கு. பார்த்தீங்களா பிரியாணி நம்ம வீட்டுக்கு பிரியாணி. பார்த்தீங்களா பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. அம்மா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு தானே சிக்கன் லெக்கோட அடிங்க நல்லா இருக்கும். பிள்ளைகளை போடப்படுது. பிள்ளைகளை கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்றோம். எக்கெண்ணு போடுங்க. சரி கொண்டு போங்க. அந்த மாதிரி வந்துடுது. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இப்போ பிரியாணி எல்லாம் ரெடி. நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. இதுதான் பிரியாணி. சிக்கன் லெக் அண்ட் தயிர் பச்சி முட்டை. இந்த வார்த்தை முதல்ல சாப்பிடுவாங்க அப்படி இருக்குண்டு. நான் கூட சிக்கன் ப்ரெஸ் பீஸில் போடுறேன். லெக்கில் போட்டிருக்கிறோம். ஆனால் லெக் எடுத்து ஒரு கடிக்கா கணக்காக வாங்கி வந்துருக்கு. முட்டையை மட்டும் ஒரு கடிக்கா நல்லா இருக்கும். அங்கே பிள்ளைய சாப்பிட்டு டேபிள் பிஸி. கொஞ்சம் தானே நான் ஃபுல்லாக சாப்பிட காட்ட மாட்டேன். என்னென்னு சொன்னால் அதனால் டேபிள் வந்து பிஸியாக உள்ளே பசியில் சாப்பிடணும். அதுக்கு முதலிடம் கொடுக்கத்தானே வேணும். நான் வீடியோக்காக வந்து அவையே மறைச்சி வச்சு நான் வீடியோ எடுத்துனீங்க அவங்க பசியில் குழம்பிடுவாங்க. பாருங்க நல்லா வந்துருக்கு சிக்கன். பிரியாணியோட சிக்கன் நல்லா கிடக்கும். உண்மையான சிக்கன் லைக் 2 லேக் ஆகும். இந்த சாப்பிட்றாங்க உங்களை சாப்பிட்றதா இல்லை. சரி அது டிஷர்ட் அப்படி இருக்கு. எப்படி இருக்கு மண்டியை விட்டா தெரியணும். சேட்டுன்னா தெரிய பறந்துடும். ஓகே உண்மையாக சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே வரங்க நல்ல சிக்கன் எல்லாம் நல்லா வடி அவிஞ்சு வந்துடுது. கோழிக்காலை வந்து கட்டிக்கத்தான் நல்லா இருக்கும். கோழிக்காலை கடிக்கிறதுக்கும்
சமைக்காத வழியில் கோழி பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இப்போ இந்த தான் இந்த சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பிரியாணி எப்படி செய்தது எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுருங்க. உண்மையில இதான் எங்களோட பொழுதுபோக்கு, இந்த என்னுடைய சாப்பாடு இதான் எங்கள் லஞ்சு. இன்னும் க்ளீனிங் இருக்குது. இனி இப்போ சாப்பிட்டா செல்லோ வீடியோ எல்லாம் எடுத்தா செல்லோ இப்போ சொல்லுவா ஃபோனை பண்ணுங்கோ கொண்டு வைங்க ஃபோனை அப்புறம் எடிட் பண்ணலாம் வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா அதான் ஹோம் வந்து நின்று கொண்டு மப்படிக்காமல் இருந்து கொண்டு குந்தி கொண்டு இருந்து கொண்டு துணி ஒன்று இருக்கலோ அதால துடைச்சிருக்க விட அப்ப குந்தி கொண்டு இருக்க இந்த வண்டி வத்திரும். உண்மையாவும் சரி மக்களே, வீட்டு வேலையை தலைக்கு மேலே ஏற்கனவே செய்யணும். இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்க அந்த மக்களே. ஓகே மக்களே, இந்த பிரியாணியுடைய விடைபெறுவது நன்றி வணக்கம் ஜெகன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. பாய் மக்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களே.